எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது 17/7/25 ஆடி பிறக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்பா. இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம், இதில் என்னெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம எல்லா நல்ல காரியங்களும் சொல்கிறதுனால இந்த பதிவை நான் போடுறேன். அதாவது 17/7/25 வியாழக்கிழமை ஆடி 1 பிறக்கிறது. ஆடி வந்துட்டு உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவா பார்த்தீங்களா. அதாவது தேவர்களுக்கு அது மாலை நேரம் அப்படிங்கிற மாதிரி, மார்கழி வந்து காலை நேரம், ஆடி மாதம் மாலை நேரம் அப்படின்பா. அந்த வழிபாடு அவா பண்ணுற வழிபாடு அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மனுக்குன்னே தெய்வங்களுக்கான ஒரு விசேஷமான மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் ஆக்சுவலி கல்யாணம் அதெல்லாம் பண்ண மாட்டா. அதே மாதிரி இடம் பெயர மாட்டா. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் வந்துட்டு ஆடி மாதத்தில் போனால் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி பங்குனி மாதமும் குடி போக மாட்டா, இடம் பெயரப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். உங்களுக்கு அதாவது ராவணன் வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை முழுக்க இழந்த மாதம் இந்த ஆடி மாதம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆடி மாதத்தில் நல்ல காரியங்கள் ஒன்றும் நல்ல காரியங்கள் மீன்ஸ் கல்யாண காரியங்கள் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண மாட்டா, விருத்தி அடையாது அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி நம்ம தெய்வத்திற்குனே அதுக்கு எத்தனை நல்ல நாள் இருக்குன்னு பார்த்தாலும் ஆடி மாதத்தில் ஆடி வெள்ளி ரொம்ப சிறப்பு, ஆடி ஞாயிறு ரொம்ப சிறப்பு, அதுக்கப்புறம் ஆடி செவ்வாயும் ரொம்ப சிறப்பான நாள், ஆடி அமாவாசையை கேட்கவே வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியில் தான் பூரம் வருது, அது ஆடி பூரம், அம்மனுக்கு வளகாப்பு வரும்போது அது வருது, வரலட்சுமி விரதம் வருது. இந்த மாதிரி ஆடி பெருக்கு சொல்லவே வேண்டாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு அத்தனை நல்ல காரியங்களையும் நம்ம தொடங்கலாம். அதாவது வீடு கட்டணும் அப்படின்னாலும் ஆரம்பிக்கலாம், வேற ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், மற்ற ஏதாவது நிலம் வாங்கணும் கொள்ளணும் அப்படின்னாலும் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி பெருக்கு. அந்த நாள் ஆடி மாதத்தில் வர நாள் 18ஆம் படினா திருச்சியிலனா அந்த காவேரி 18 படியும் கவிஞ்சி ஓடும் அப்படின்பா வெள்ளம். அம்மனுக்கு மசக்கை வளகாப்பும்பா. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது எல்லாத்தையும் உண்டாக்குவா. இந்த கலந்த சாதம், தயிர் சாதம், புளியஞ்சாதம் அதெல்லாம் உண்டாக்கி எல்லாரும் பண்ணுவா. அதே மாதிரி அன்னைக்கு ஆடி மாதம் அன்னைக்கு நீங்கள் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு கலசம் ஆற்றுல வைங்கோ. மஞ்சள் வெத்தலை பாக்கு அது எல்லாத்தையும் ஒரு கலசத்தில் போட்டு அதில் வேப்பிலையோ இல்லை வெத்தலையோ தேங்காவோ ஏதோ வச்சு கலசம் வச்சேனாக்கா ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அன்னைக்கு கார்த்தால ஒரு 7 மணிக்கு உள்ள நீங்கள் காலங்கார்த்தாலேயே நீங்கள் உங்களுடைய ஆற்றுல கொஞ்சம் பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ எதுமோ ஒன்று பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. இன்னொன்று என்ன, நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டேன்னா முதல்ல கொஞ்சம் நம்ம மனுஷா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே மற்றவாளுக்கு கொடுக்கணும். அதாவது கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மத்தியானம் 12லேருந்து 1 நீங்கள் வந்துட்டு அந்த படையல், ஒரு சில பேர் வந்துட்டு எல்லாம் இந்த இதெல்லாம் போட்டு படையல் மாதிரி போடுவா பார்த்தியாளா, இந்த பெரிய வாழை இலையெல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணுறதை நீங்கள் அந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். இன்னும் என்னென்னா கோவிலில் போய் நீங்கள் காலங்கார்த்தால பாலுக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுத்தா ரொம்ப விசேஷம். ஒன்று பாலை போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ, அப்படி இல்லைன்னா முடிஞ்சால் பால் அபிஷேகத்தை பார்த்துட்டே வரலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் நைவேத்தியத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சாயங்காலத்தில் வந்துட்டு 7 மணிக்கு மேலே நீங்கள் அந்த படையலை போட்டு பண்ணுறது, அது நைவேத்தியம் எதுவாக இருந்தாலும் அந்த பெருசாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 7 மணிக்கு மேலே, ஏன் நீங்கள் ராத்திரி 7 மணிக்கு மேலே ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டேன்னாக்கா, யூஸ்வலாக ஈவினிங்னா 6 மணி தானே பூஜை நேரம், நீங்கள் எதுக்கு 7 மணின்னு சொல்கிறேன்னு கேட்கலாம். அன்றைக்கி 7 மணிக்கு அதாவது 6:30 மணிக்கு 6:15 மணிக்கு மேலே தான் அஷ்டமி பிறக்கிறது, அது தேய்பிரை அஷ்டமி. அது வந்துட்டு உங்களுக்கு அந்த காலபைரவருக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா, தேய்பிரை அஷ்டமி அப்படின்னாக்க. அதனால உங்களுக்கு 7 மணிக்கு மேலே வந்து டபுள், இதுக்கும் உங்களுக்கு புண்ணியம் அதுக்கும் உங்களுக்கு புண்ணியம் உண்டு. அதனால தான் 7 மணிக்கு மேலே பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இனி ஒன்று என்னன்னா, அன்னைக்கு வேப்பிலையும் ஆற்று வாசலில் தோரணம் மாதிரி அழகாக கொத்து கொத்தாக கட்டி வைங்கோ, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மாவிலையும் ஆற்றுல அழகாக கட்டி வைங்கோ, அது ரொம்ப வேணா ரொம்ப விசேஷமான நாள். அந்த மாதம் ஃபுல்லாகவே அது இருக்கட்டும். அதாவது வாரத்துக்கு ஒருக்கா அதை நீங்கள் மாற்றிருங்க, வேப்பிலையும் சரி மாவிலையும் சரி வாரத்துக்கு ஒருக்கா மாற்றிருங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசையும் இந்த மாதத்தில் தான் வருது, ரொம்ப விசேஷமான நாள். இந்த மாவிலையும் வேப்பிலையும் ஆற்றுல நீங்கள் மறக்க வேண்டாம். முன்னாடியே நீங்கள் நன்னா தேய்ச்சி வீடெல்லாம் புதன்கிழமையே நீங்கள் தேய்ச்சி கிச்சு அலம்பி பெருக்கி தொடச்சி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. வாசப்பெருக்கி அழகாக கோலம் போட்டு காவின்றதை மறக்க வேண்டாம். ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அதுக்கெல்லாம் தயவு பண்ணி வாசப்பெருக்கி கோலம் போட்டு காவிட்டு எல்லாம் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான மாதம் இந்த மாதம். ஸோ அம்மன் எல்லாமே எல்லா தெய்வங்களுமே கோவிலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எஸ்பெஷலி அம்மன் கோவிலில் வழிபாடுகள் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையில இல்லை வெள்ளிக்கிழமையில தயவு பண்ணி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் மாதம் ஆடி மாதம்.